ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு 8th வீக் டே 2 மதிய வேலை ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த ஹைப் அப்படின்ற விஷயத்தையும் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ரொம்பவே எதிர்பார்த்த ஸ்கூல் டாஸ்க் இந்த வாரம் வந்தாச்சு. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் இருக்கேன். உங்களுக்கு ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு கேரக்டர் மறக்க முடியாதுங்க. இந்த கண்டஸ்டன்ட் செம மாசாக பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எனக்கு அசீம், தனலக்ஷ்மி, அப்புறம் ராஜு, அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர், இவங்களாம் எனக்கு ஞாபகத்தில் வராங்க. உங்களுக்கு யார் ஞாபகத்தில் வராங்கன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமருதீன், விஜய், பார்வதி, இவங்க 2 பேர் விஷயத்தில் யார் மேலே உண்மையிலே தப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி விஜய், பார்வதி தனித்து விளையாடினா நல்ல பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. கமருதீன் கூட நேற்று ஒரு நாள் பேச ஆரம்பித்தோடனே விஜய், பார்வதியை பற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் வருது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி கமருதீன் டபுள் கேம் ஆறாரா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி போவாங்க. அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 34,765 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.69. நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கும், உறவுகள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. அதில் விக்ரமோட நண்பர் என்ன சொல்லியிருந்தார்னா, நீ வந்து மற்றவங்களுக்கு அன்ஃபேர் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுறல, அதேமாதிரி கூட இருக்கிறவங்களுடைய அன்ஃபேரையும் கேளு, நல்லா இருக்கும் சொன்னதை அவர் செஞ்சு அதை நினச்சி செஞ்சாரும் தெரியாது. காலையில் சூப்பரான ஒரு சம்பவமாக எஃப்ஜேவை வந்துட்டு சூப்பராக ஒரு விஷயம் சொல்லி செம்மையாக கலாச்சார். அதாவது நேற்று வந்துட்டு உறவுகள்லாம் பேசுகிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வியானா வந்து பதறி போயிருப்பாங்க. அவங்க அம்மா வந்திருந்தா வச்சு கிழிக்க போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா எஃப்ஜேவுக்கும் வியானாக்குள்ள விஷயங்கள், அதுக்கு முக்கிய காரணம் எஃப்ஜே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவரோட விஷயமே அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆதரி, அதுக்கப்புறம் திவ்யா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியானான்னு போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து அந்த ஸ்டேஜ் மாதிரி ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு கிழிச்சார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே அவர் பாரபட்சம் பார்க்காம பண்ணார்னா இன்னும் மேம்படலாம் விக்ரமோட விஷயங்கள் அப்படின்னு தான். பட் ஃபஸ்ட்டு பிளேஸில் வர அளவுக்கு இவருக்கு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு கட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 4th பிளேஸு 5th பிளேஸில் தான் அவர் இருக்கணும். பட் ஓட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கேயோ போயிட்டுருக்கு. எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 25,845 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.15. உண்மையிலேயே ஒஸ்டஸ்ட் கேரக்டர். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அரோரா கூட சுற்றுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து விஜய், பார்வதி கூட தான் இருந்தார். அரோரா வந்து துஷார் கூட சுற்றிட்டு இருந்தாங்க. துஷார் வந்து போனதுக்கப்புறம் அரோராக்கு கமருதீன் இது வருது. வந்தவொடனே இவர் வந்துட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டு ஜம்ப் ஆகிட்டார். சரி, போனவர் போன மாதிரி இருக்கணும், அங்கேயே இருக்க வேண்டியதானே. திடீர்னு பார்த்தா வந்துட்டு பொசசிவ் ஆகிடுச்சான். விஜய், பார்வதி, அமித் கூட இருந்தது வந்து அவருக்கு பிடிக்கலையா. உடனே இங்கே வந்து பேசுவாராம். நைட்டு நல்லா பேசுவாராம். காலையில் 3 மணி வரைக்கும் கடலை போடுவாராம். காலையில் எழுந்திரிச்சு உன் கேரக்டர் என் கேரக்டர் செட் ஆகாது, உன்னுடைய ப்ளே வேறு, என்னுடைய ப்ளே வேறு, நான் வந்து ரேஷன் கார்டு வாங்க வந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிகிட்டு இருக்கேன்னு இப்போ தோணுதான். ஏன் நேற்று நைட் அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து கடலை போடும்போது தோணலையா உங்களுக்கு? சரி, அரோரா கூட இப்போ போய் கடலை போட்டுட்டு இருக்கீங்களா, அப்போ ரேஷன் கார்டு தோணலையா? ஸோ இவர் என்னென்னா இவரோட விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ரொம்ப இன்னசென்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்வையை பற்றி ஏமாற்றிட்டு இருக்காரு. ஆனால் அது கிடையாது. இங்கே வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. கமருதீனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கமருதீன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நிறைய இடங்களில் விஜய், பார்வதியால் என்னோடய கேம் வெளியே தெரிய மாட்டேதுன்னு. உண்மையிலேயே கமருதீன் எப்போல்லாம் விஜய், பார்வதி இருக்கிற போகிறாரோ அப்போல்லாம் விஜய், பார்வதியோட விஷயங்கள் எல்லாமே டவுனில் போகுது. எல்லாருமே திட்டுற விஷயங்கள் நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 25,759 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.11. திவ்யாவுக்கு இவ்வளோ ஓட்டு வருது எப்படிங்க 3வது பிளேஸ் வந்திருக்காங்க? ஆக்சுவலாக 4வது 5வது பிளேஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா திவ்யாவுக்கு பிடிச்சி ஓட்டு போடுறதை விட விஜய், பார்வதியை பிடிக்காம ஒரு சில பேர் இருப்பாங்களா, அவங்களாம் திவ்யாவுக்கு ஓட்டு போடுறது அதிகப்படியாக இருக்குது. ஏன்னா திவ்யாவுக்கு வந்துட்டு 3வது பிளேஸில் இருக்கிற அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா போன வாரம் ஃபுல்லாக கழுவி ஊற்றுனாங்க. இந்த மாதிரி இந்த சீசன் என்ன யாருமே வந்து திட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான விஷயம் பண்ணி நேற்று பகிரங்கமாக பிக் பாஸ் கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து சூப்பரான பிளேவா, இதுக்கு இவ்வளோ ஓட்டு வருது, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஓட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வர இந்த சீசன் 9 வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. திவ்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். ஆனால் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவங்களுடைய விஷயங்களை வந்து ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிற அரகன் வேலை வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 4வது பேசுறதுனா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 25,104 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.78. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் விஜய், பார்வதியை பற்றின விஷயங்கள் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு வெப்சைட்டில் மட்டும்தான் 4வது பிளேஸில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அஃபிஷியல் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கண்டிப்பாக வந்து விஜய், பார்வதி டாப்பில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸும் பாராட்டிட்டாப்பில், விஜய் சேதுபதியும் ஒரு பக்கம் பாராட்டிட்டார். வெளியில் மக்களோட விஷயங்களும் வந்து விஜய், பார்வதிக்கு சாதகமாக இருக்கும்போது இவங்க எப்படி திவ்யாவுக்கு, கமருதீனுக்கு, விக்ரமுக்கு அடுத்தபடியாக வராங்கன்றது கண்டிப்பாக ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த பொண்ணை மனதளவில் வந்துட்டு பிக் பாஸ் பண்ணல. ஆனால் விஜய் சேதுபதி வாரம் பண்ணுறாரு, கமருதீன் டெய்லியும் பண்ணுறாரு. அரோரா கூட சேர்ந்து
இதை வந்துட்டு தவிர்க்கணும். அந்த பொண்ணு பாவம் உண்மையிலே. இதில் வேறு வந்துட்டு இந்த அம்மா வந்து நைட்டு வந்து கமருதீன் கூட வந்து ஸ்மோக்கிங் ரூமுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொருளையை கிளப்பிக்கிட்டு, இதுக்கு முன்னாடி திவ்யா வந்து ஸ்மோக்கிங் ரூமில் போனாங்க, இந்த அளவுக்கு பெருசாக வந்துச்சா, ஏன் அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு வாட்டி கனி அங்கேருந்து எட்டி பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க. அதாவது எதை சொன்னால் வந்து வியூஸ் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் உண்மை என்னென்னா, காலையில் பார்த்தீங்கன்னா கமருதீனும் வினோத் தான் உள்ளே போயிருக்காங்க, விஜய் படம் வெளியே நின்றுருக்காங்க. அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க உள்ளே போனதை வந்து ஒரு பெருசாக ஒன்று செத்துருச்சு. எல்லாம் வியூஸ் தான், ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் சார்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. 5வது பிளேஸ் பார்த்தா பிரசன்ட் இருக்காப்ல, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பற்றி 14,369 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.31. பிரசன்ட் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னென்னா, நேற்று வந்து ஆரி வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். இன்ஃபேக்ட் அறையில் அந்த அளவுக்கு வந்து அவரோட விஷயங்களை சூப்பராக வந்து எடுத்து வச்சுருந்தாரு. நீ வந்து உன்னுடைய ஃபுல் எஃபர்ட் வந்து காமி, எல்லாருக்கும் சேலஞ்ச் பண்ணு, வார்த்தைகளை கவனமாக இருன்னு சொன்னதுக்கப்புறமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விக்ரம் கூட ஒரு ஸ்டெப் எடுத்தார். விக்ரம் பண்ணுற அந்த கான்செப்டில் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி விக்ரம் கூட வந்து ஒரு சில இன்புட்ஸ்லாம் சொல்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப அடக்கி வசிக்கிறப்ப இதே மாதிரி போகலாம். ஆனால் இப்படியே இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க்லலாம் வெறித்தனமாக விளையாண்டா இன்னும் நல்லாயிருக்கும். நேற்று வந்து கேப்டனாக வருவார்னு ரொம்ப ஆவலை எதிர்பார்த்தேன். பட் என்ன பண்ணுறது, அந்த டாஸ்க் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 13,069 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.65. இந்த அரோரா இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம், கமருதீன் கூட சுற்றுறது, துஷார் கூட சுற்றுறது. அதுக்கு 6வது பிளேஸா? இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற அமித்தை பாருங்கள், சாண்ட்ராவை பாருங்கள், கனியை பாருங்கள், வியானாவை பாருங்கள், ரம்யாவை பாருங்கள். ஏதோ ஒரு விஷயம் கெட்டதோ நல்லதோ இவங்க அளவுக்கு மோசமான பண்ணல, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்குலாம் ஓட்டு கம்மியாக இருக்குது, ஆறாவதுக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது, 6வது பிளேஸில் இருக்காங்க. எந்த கொடுமை பாருங்கள். அதே மாதிரி நீ என் கூட பேசாதன்னு சொல்லிட்டு நைட்டு தான் வந்துட்டு கழுவி ஊற்றுறாங்க கமருதீனை. காலையில் பார்த்தா ஈத்து உட்கார வச்சு பக்கத்தில் வந்துட்டு நல்லா அழகாக சூப்பராக டெஸ்ட் பண்ணிட்டு அவரை மயக்கிறதுக்கு, என்னை பற்றி காமெடியாக தான் சொல்ல, நீ காமெடியாக சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்ன பேச்சு! இதில் வேறு உயிரை கொடுத்து எல்லோரும் ஒர்க் ஷாப் முன்னாடி ஒரு கான்செப்ட் நடத்திட்டு இருக்காங்க. இந்த அம்மா நல்லா பப்பரப்பான்னு தூங்கிட்டு இருக்காங்க. சூப்பர். இதுக்கு வந்து 6வது பிளேஸ் தான், சூப்பர்ப்பா. 7வது பிளேஸ் பற்றி அமித் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? 12,531 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.38. இன்றைக்கி ரொம்ப ஷாக் ஆகிட்டாப்புல. என்னென்னா, அந்த போன வாரம் வந்து ஒரு டாஸ்க் நடந்திருக்கும், வீக்லி டாஸ்க்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டியே ஒரு கான்செப்ட் வந்து விஜய் பார்வதி பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகன்னா கமருதீனை வெறுப்பேற்றுறதுக்கு தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஆனால் அது ஒரு கான்செப்ட் தான். அதை வந்துட்டு இங்கே வந்து சொன்னவொடனே வந்து அமித்துக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு, என்னை நீ யூஸ் பண்ணுறியான்னு கேட்டார். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு அவருடைய தோளில் சாஞ்சி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அப்போ வந்து கமருதீன் வந்து கானாவனத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார், எனக்கு பார்க்கும்போது பொசிசிவாக இருக்குன்னு. அதை வந்து கானாவனத்தை சொன்னவொடனே இவங்க சிரிக்கிறாங்க. அதையும் இவர் என்ன நினச்சிட்டாரு, ஓ அப்போ சாஞ்சு என்கிட்ட பேசுறது கூட வந்துட்டு அவனுக்காக தான் நீ பண்ணியான்ற மாதிரி நினச்சிட்டாரு. பட் உண்மையிலே நல்ல ஒரு ஜென்டில்மேன் அமித். 8வது பிளேஸ் பற்றி சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? 12,008 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.11. இன்றைக்கி அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய எம்என் நம்பியார் எவ்வளோ பெரிய வில்லன் ஆக்டர், அவரு கூட வந்துட்டு சின்ன வயசில் நடிச்சிருக்காங்க, 8 வயசில். ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த மூவி ஃபீல்டில் வந்து இருக்காங்க போல இருக்குது சாண்ட்ரா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு கருத்தை சொன்னாங்க. ஒரு சில பேர் நான் படம் நடிக்கும்போது ஒரு சில கேரக்டர் கொடுத்தா அதை எடுக்க மாட்டாங்க, இந்த கேரக்டர் நல்லதில்லை, இது வந்து அசிங்கமாக இருக்கும், இதை பண்ணால் வெளியில் வந்து நம்மளுக்கு கேவலமாக போய்ட்டு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. மூவி நடிக்க வந்துட்டோன்னா அந்த கேரக்டரை யோசிக்கக்கூடாது. நம்மளுடைய கேரக்டர் நல்லா இருக்கா, அவ்வளோதான். நம்ம பர்ஃபார்மன்ஸ் அங்கே வந்து ஹெவியாக கொடுக்கணும், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் சாண்ட்ராக்கு வந்து இப்போ ஓட்டு கம்மியாகிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 8வது பிளேஸில் வந்து நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றது லாஸ்ட்டில் தெரியும். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 11,920 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.07. இவங்களுக்கும் சாண்ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ஓட்டு. கனிக்கும் அமித்துக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ஓட்டு. ஸோ எல்லாமே டேஞ்சர் பொசிஷனில் தான் இருக்காங்க. அதே மாதிரி கனி நேற்று அவங்க தங்கச்சி அவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும், நீ வந்து அங்கே போய் வந்துட்டு சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணிகிட்ருக்க, ஏன் உனக்கு வந்து இதுவா இல்லையா அதுவா இல்லையான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நைட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா இவங்க சபரி எஃப்ஜேலாம் காமனாக வந்து விஜய் பார்வதி எப்படி வெளியே தூக்கலாம் அப்படின்ற விஷயங்களை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்தை பண்ணுறது? 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,896 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.55. ஸோ வியானாக்கு வந்து திடீர்னு அவங்கள அறியாமல் இவங்களும் வந்து ஒரு சின்ன தலைன்னு நினச்சிக்கிறாங்களான்னு தெரியல. எஃப்ஜே வந்து தலைன்னா நான் வந்து சின்ன தலை தானே, அப்போ நம்ம நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் பாஸியாக அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதே மாதிரி வியானாக்கு நேற்று சொன்ன விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள். உன்னோட க்யூட்னஸை கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ராணுவ சொன்னார்.
ஸோ அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை காலையிலேருந்து ஃபுல்லாக கம்மி பண்ண மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக காலையில் வந்து எஃப்ஜே வந்து விக்ரம் கலாய்க்கும் போது சொல்கிறாங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசுனா லவ்வா, ஏங்க அவருக்கு ஆல்ரெடி வந்து ஆள் வெளியே இருக்காங்கங்க, ஏங்க நீங்கள் தப்பாக பேசுறீங்கன்னு வியானா சொல்கிறாங்க. மக்களே நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? அடுத்து 10,212 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.2. அட ரம்யா லாஸ்ட்டில் இருக்காங்க, இது ஒரு பெரிய விஷயமா? ஏங்க லாஸ்ட்லேருந்து அவங்க வெளியே போயிடுவாங்க. அட அவங்க லாஸ்ட்டில் இருந்தால் அவங்கள வெளியே போவாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கிற வியானாவோ கனியோ சாண்ட்ராவோ அமித்தோ போக போகிறாரு. அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படி நம்ம தான் போயிட்டு இருக்கு ஜோசியம். இவங்களால் மொத்தமாக ஓட்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா 1,96,478 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் போகணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.